Hi friends, welcome to Mekan Recipes. நான் உங்கள் மேக்கலா. இந்த வீடியோவில் முள்ளு முருங்கை கீரை வடை, அதாவது கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரையை வச்சு ஒரு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப மதுரையில் ஃபேமஸான ஒரு வடை. ஈவினிங் தள்ளு வண்டியில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இது கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா இது சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் இந்த மாதிரி கல்யாண முருங்கையோட பலன்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இது கூட இந்த பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டு. இந்த வடை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். மேகன் ரெசிபீஸோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சாம்பிள் தான். குழம்பு பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, கரம் மசாலா, தோசைப்பொடி. இது இப்போ செய்ய போகிற இந்த முள்ளு முருங்கைக்கீரை வடையோட ரெடி மிக்ஸ். இது சௌராஷ்டிரா பாரம்பரிய முறைப்படி தயாரித்து இப்போ நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த மேகன் ரெசிபீஸ் ப்ராடக்ட்ஸோட ரெடிமிக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இந்த வடை செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாவில் நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியும் உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். மற்ற எல்லாமே இதில் என்ன கலந்துருக்குன்னா முள்ளு முருங்கைக்கீரை அந்த பொடி, அது போக முருங்கைக்கீரையோட பொடி, சித்தரத்தை, மிளகு, இந்த மாதிரி இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆல்ரெடி கலந்தே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உப்பும் தண்ணியும் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உங்களுக்கு முள்ளு முருங்கை கீரை கிடச்சதுன்னா நீங்கள் அந்த இட்லி அரிசி இல்லை புழுங்கல் அரிசி அதை ஊற வச்சு அதில் இந்த முள்ளு முருங்கை கீரையோடு சேர்த்து நீங்கள் ஆட்டி அதுக்கப்புறம் இந்த மாவை ரெடி பண்ணணும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாவு மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ரெடிமிக்ஸ் நீங்கள் தண்ணியும் உப்பு மட்டும் கலந்து ஈஸியாக வடை சுட்டுறலாம். இல்லை நீங்கள் அந்த மாதிரி மாவு ஆட்டணும், மாவாட்டி நீங்கள் பண்ணணும். அது கூட முருங்கைக்கீரை சேர்க்கணும், மிளகு, சித்தரத்தை இதை சேர்த்து ஆட்டி நீங்கள் அப்பப்போ சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இதுவும் அதே அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த மிக்ஸ் வாங்கி ஒரு வேளை இந்த மாதிரி நல்லா நீங்கள் பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அதில் பச்சரிசி மாவு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் இது திக்காக இருக்கணும் இந்த மாவு. இப்போது கையில் ஒட்டாமல் வடை தட்டும் போது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஈவினிங் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணலாம். கெஸ்ட் யாராவது வந்தாலும் இந்த மிக்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா பால் கவர் இல்லைன்னா துணி எதுனாலும் வச்சு நீங்கள் இந்த வடை தட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஒட்டாமல் வரணும் இல்லையா. இப்போ எடுத்துருக்க இந்த உருண்டையை இதில் நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப தின்னாலாம் தட்டக்கூடாது, அப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது வடைன்னு சொல்கிறோம், ஆனால் பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். அதனால் கொஞ்சம் திக்காகவே தட்டணும். நீங்கள் பூரி செய்வீங்கள்ல அந்த பதத்தில் தான் இது நம்ம செய்ய போகிறோம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் அப்ளை பண்ணதால் ஈஸியாக இந்த மாதிரி ஒட்டாமல் நம்மளுக்கு கையில் வந்துடும். நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் அதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்ல ஹீட் பார்த்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா உப்பி வரும். எண்ணெய் சூடு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அது வடை மாதிரி வரும். ஆக்சுவலாக இது பூரி மாதிரி இருக்கணும். அதனால தான் எண்ணெய் இந்த மாதிரி மேலே மேலே ஊற்றிட்டே வரணும். ஒரு பக்கம் நல்லா வெந்தது மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் மேலே மேலே எடுத்து ஊற்றும் போது அது நல்லா உப்பி வரும். இப்போ நான் திருப்பி போடுறேன். அவ்வளோதான், நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போது இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். ஈஸியாக இந்த ரெடிமிக்ஸ் இருந்தால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வடையும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாவில் ஈஸியாக உங்களுக்கு வடை தட்ட வரும், எடுக்க வரும். அதே மாதிரி நல்ல பூரி சைஸில் உங்களுக்கு உப்பியும் வரும்.
நம்ம ஹெல்த்தியாக இந்த வடை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ரெடிமிக்ஸ் வச்சு நீங்கள் இந்த ஹெல்த்தியான வடை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதோட இந்த பொடியும் வந்து இருக்குது, சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த பொடியும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரேட்ஸ் இதெல்லாம் தெரியணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வடை நீங்களே வீட்டில் வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.